ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக். இன்னைக்கு வெஜிடேரியன் வந்து ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்க் தாங்க. ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆக போறாங்க. அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது பல பேத்துக்கு அவங்க கலங்கரிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேருக்கு கதற விட போறாங்க. அப்படி யாரோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உள்ள முதல்ல வந்திருக்கா, அவங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம தனக்கு பிடிக்காத ஹவுஸ்மேட்ஷிப்ல நோஸ் கட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்கள் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்த ப்ரோமோல 4 ஃபேமிலி வந்து வீட்டுக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டாவது ப்ரோமோல பூர்ணிமாவோட பேரண்ட்ஸ், அர்ச்சனாவோட பேரண்ட்ஸ் உள்ள கொஞ்சம் ஜாலியா அரட்டை அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பூர்ணிமா அம்மா வந்ததுமே ஒரு போர்டு போட்டாங்க விஷ்ணுவை பார்த்து, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போது பார்த்தா அண்ணன் தங்கச்சி சண்டை போற மாதிரி இருக்குன்னு சொல்லி. உடனே பூர்ணிமா முகத்தை பார்க்கணுமே உடஞ்சு போச்சு. அங்கிட்டு உடனே விஷ்ணு என்னடா வந்து எனக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாம மெல்ல முடியாம சும்மா திக்கி முக்கி திணறிட்டு இருந்தாரு. பூர்ணிமா அம்மா வந்து சும்மா சிவானி அம்மா மணி வந்து சும்மா வெடிச்சு சேராம அழகா சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. சூப்பரா ஒவ்வொருத்தரையும் எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. நம்ம சும்மா வாழைப்பத்தில் ஊசி ஊத்துற மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லி குத்திட்டு போனாங்க. விஷ்ணுக்கு பூர்ணிமாக்கு எப்பயாவது உரைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமாவோட அம்மா பண்ண பெரிய சம்பவம் என்னன்னா, நம்ம தானே தலைவர் அர்ச்சனாவட்ட போய் மன்னிப்பு கேட்டதா, என் பொண்ணு ஏதாவது சண்டை போட்டு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. அதோட பாட்டிகள் விஸ்வராம் இடத்துலையும் போய் சண்டை மன்னிப்பு கேட்டுச்சு. முதல் 2 வாரங்கள் என் பொண்ணு போட்டு அதிகமாக பேசிடுச்சு, மன்னிச்சிருங்க. வீட்லையும் இப்படிதான் என்னை பயங்கரமாக ஓட்டி தள்ளிடுவா, இப்படிதான் நேச்சுரல் கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு சொல்லி விஸ்வராமனும் பெருந்தன்மையாக பரவாயில்லைங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. ஆனா விஷ்ணு தான் 2-3 தடவை சொல்லி காமிச்சிட்டாங்க அண்ணன் தங்கச்சி சும்மா சைடு வாக்குல. அர்ச்சனாவோட அப்பா அம்மா வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க. நம்ம தானே தலைவர் அர்ச்சனா ரொம்ப சந்தோஷமா துள்ளி குச்சி ஆடிட்டு இருந்தாங்க. போய் ஒவ்வொரு இடமா வீட சுத்தி காமிச்சாங்க. அப்ப கூல் சுரேஷ் தப்பிச்சு போன இடத்த காமிச்சு, இந்த பிளான் நான் தான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருந்தேன், ஆனா கூல் சுரேஷ் எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டாரு, நான் போட்டு வச்ச பிளான் கடைசியில் கூல் சுரேஷ் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்துச்சு. அது மட்டும் தானத்திரியோட அப்பா ரொம்ப ஜெனியூன் டைப் போல அழகா சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. உடனே ஹவுஸ்மேட்ஸ்ல நம்ம தானத்திரியோட அப்பாட்ட டீடைல்ஸ் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில மலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சார் மலைன்னா பெரிய மலைன்னு சொல்லி இவர் சொல்ல, எந்த அளவுக்கு 2015 வந்து அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, அல்ல அதோட பெரிய மலை அப்படின்னு சொன்னதுமே உடனே ஷாக் ஆயிட்டாங்க. உடனே தினேஷ் அப்பு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கமல் சார் அன்னைக்கே சொன்னாரு, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்காது, இங்கெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் கூல் சுரேசன் ஒரு மாதிரி மனசு பூரா ஓட்டிட்டே இருந்துச்சு, குடும்பம் கஷ்டப்படுவாங்க, மலையில நினைச்சிட்டாங்க என்னன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டே இருந்தார் கூல் சுரேசன் அப்படின்னு சொல்லுமே. இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, ப்ரிகாஷன் ரொம்ப அதெல்லாம் அழகாக பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் 2 நாளில் கிட்டத்தட்ட 2 நாளில் கரண்ட் வந்துருச்சு. ஏன்னா கார் தான் அதிகமாக டேமேஜ் ஆயிடுச்சு, நிறைய பேர் கார்கள் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தானத்தோட அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு, என்ன சாப்பிட்றீங்க, நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டதுமே, இல்லை நான் வெஜிடேரியனுமே. சரி ஓகே, நான் உங்களுக்கு வேறு ரெடி பண்ணி தரேன். மேடம் நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா மேடம் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டாரு. உடனே பிக் பாஸ் ஆர்டர் பண்ணுறது, பிக் பாஸ் எங்களுக்கு சிக்கன் அனுப்பி. எப்பவுமே பிக் பாஸ் ஒரு ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி மக்கள் ஓட்டு அதிகமாக இருக்கிறவங்க, மக்கள் ஓட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கடைசியாக தான் பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க. ஆனால் இந்த தடவை என்னன்னா முன்னாடி முதல் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தானத்திரியோட அம்மா வந்து விஸ்வரா மேடத்தை பார்த்து கேட்குறாங்க, எப்படிமா அந்த மாயாவை அர்ச்சனா சமாளிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை நீங்கள் உங்கள் இடத்துக்கு நடுவில் நீங்கள் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தானத்திரி அம்மா கேட்க, உடனே விஸ்வரா மேடம் ஒன்று ஒரு புன்னகை சிந்தி விடுறாங்க. பார்த்துக்கோங்க, தானத்திரி அப்பா வந்து இப்பெல்லாம் ஒழுங்காக பொறுப்பாக இருக்க போல அப்படின்னு தானத்திரி கேட்க, ஆமாப்பா நான் இப்போ பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டு இங்கே நானே கேட்டு வாங்கினேன், இப்போ ஸ்மால் பாஸ் வீட்டில் கொடுங்க சொல்லி நானே கேட்டு வாங்கினேன், எங்கே போனாலும் பாத்ரூம் கிளீனிங் நான் தான் கேட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி தானத்திரி சொல்ல, வெரி குட். வந்து ஒரு பெரிய கம்பெனியில் நிறுவனங்களோ உள்ளே போனதுமே அவங்க பாத்ரூம் வச்சிருக்கிறது அழகாக பார்த்தே சொல்லிடலாம் கம்பெனி எந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் பாத்ரூம்ங்கிறது, அதை நீட்டாக வச்சுக்கிட்டாலே போதும், அங்கே இருக்க சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, இன்ஸ்பெக்ஷனில் வந்தால் முதல் இடத்துமே பாத்ரூம் தான் செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சூப்பரான அட்வைஸ் கொடுக்குறாரு. உண்மையிலே சூப்பர் ஜெனியூன் பர்சனாக இருக்காரு நம்ம தானத்திரியோட அப்பா. விஷ்ணுட்டு போய் வாலண்டரியா, நீங்கள் பொண்ணுகிட்ட பேசலாம் பார்த்து நாங்கள் எதுவும் பெருசாக தப்பாக நினச்சிக்கல, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவரே வாலண்டரியா சொல்கிறாரு. விஷ்ணுக்கு ஒரு பக்கம் கில்ட்டியாக இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப இவரே போய் பேசுறது ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கு. இன்னும் அடுத்த ஃபேமிலி உள்ள வர போறாங்க. இன்னும் என்ன நடக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பை.